துலா ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? முதல்ல ஆரோக்கியம், மருத்துவ செலவு குறையும். கடந்த 4-5 வருஷமாக பட்ட கஷ்டங்கள் தீரும். மேக்சிமம் ஒரு அதிகார தோரணியில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரிய பெரிய வீடு கனவு, அதே நேரத்தில் நிலங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதே மாதிரி நீங்கள் அடுத்தவனுக்கு கடன் கொடுக்குறேன் அப்படிங்கிற வேலையை விட்டு கடலில் குளிச்சுட்டு, நாழிக்கிணறில் குளிச்சுட்டு, முருகனை போய் நீங்கள் வழிபட்டு வந்தால் அந்த விபூதியை முருகான்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆரோக்கியம் மட்டுமல்ல, வீட்டில் பணம் சேரும், தரித்திரம் போகும். ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமான மிதுனத்தில் குரு இருக்கும்போதும் 5ஆம் பார்வையாக பார்க்குறார். கடகத்தில் இருக்கும்போதும் உங்களுக்கு குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் விருச்சகத்தை பார்க்குறார். ஆக உங்களுக்கு குரு எப்படி இருந்தாலும் பார்வை. பழைய ஞாபகம் நீங்கள் கொண்டு எல்லோரோடையும் நீங்கள் அரவணைச்சு போனீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சுப ஆண்டாக இருக்கும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். தமிழ் வருட பலன்களும் பரிகாரங்களும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு அனைவருக்கும் நல்ல விஷயங்களும், நல்ல நல்ல வேலை வாய்ப்புகளும், குடும்பத்தில் ஒற்றுமையும், மனோதைரியமும், மருத்துவ செலவுகள்லாம் குறைஞ்சு வீட்டில் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு அனைவரையும் வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். துலா ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? முதல்ல ஆரோக்கியம் பாஸ்கரம், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். உடம்பு தேரும், மருத்துவ செலவு குறையும். கடந்த 4-5 வருஷமாக பட்ட கஷ்டங்கள் தீரும். உடம்பு நல்லா இருக்குனாலே நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? நல்ல வேலை, உத்தியோகத்தில் நல்ல பேர். சார் அவர் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறார் சார், நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை செய்கிறார் சார். அப்போ உங்களுக்கு அதிக சம்பளம், உங்களுக்கு அந்த இதெல்லாம் போனஸ்லாம் நல்லா கொடுப்பாங்க இல்லையா? இந்த வாட்டி உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்லாம் நிறைய கொடுப்பாங்க இல்லைங்களா? ப்ரமோஷன் வரும் இல்லைங்களா? ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த ராசிக்காரர்கள் மேக்சிமம் ஒரு அதிகார தோரணியில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு நீதிபதிகளாகவோ, ஒரு டாக்டராகவோ, இன்ஜினியராகவோ சனி உச்சம் பெறக்கூடிய இடம். அதனால் ஸ்திர சொத்துக்கள் சேரும், வருமானங்கள் சேரும். கடன் வாங்கி மட்டும் இல்லை, உங்கள் கையில் இருக்கிற பணத்தை வச்சே நீங்கள் வாங்கலாம். பெரிய பெரிய வீடு கனவு, அதே நேரத்தில் நிலங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதே மாதிரி நீங்கள் அடுத்தவனுக்கு கடன் கொடுக்குறேன் அப்படிங்கிற வேலையை விட்டுடுங்க. அடுத்தவனுக்கு உதவி பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் ஏற்கனவே 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ பண்ணி மாட்டிக்கிட்டீங்க. அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு தெரியும். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கடலில் குளிச்சுட்டு, நாழிக்கிணறில் குளிச்சுட்டு, முருகனை போய் நீங்கள் வழிபட்டு வந்தால் அந்த விபூதியை முருகான்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆரோக்கியம் மட்டுமல்ல, வீட்டில் பணம் சேரும், தரித்திரம் போகும். எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் சார், பணம் சேரவே மாட்டேங்குது. நானும் ஒரு 10,000 ரூபா சேரும்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா சேர்ந்ததுன்னா 20,000 ரூபா செலவு நிற்கிது. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமான மிதுனத்தில் குரு இருக்கும்போதும் 5ஆம் பார்வையாக பார்க்குறார். கடகத்தில் இருக்கும்போதும் உங்களுக்கு குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் விருச்சகத்தை பார்க்குறார். ஆக உங்களுக்கு குரு எப்படி இருந்தாலும் பார்வை இருக்குது. இதே நேரத்தில் உங்கள் வீட்டில் எல்லாரோடையும் பர்ஃபெக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. பழைய ஞாபகம் நீங்கள் கொண்டு எல்லோரோடையும் நீங்கள் அரவணைச்சு போனீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சுப ஆண்டாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். நிரந்தரமான முடிவும், தெளிவான சிந்தனையும், தெளிவான தீர்க்கமான முடிவும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டும். ரொம்ப நாளும் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார், ஜோதிடர்கள் ஏதோ ரஜு பொருத்தம் இல்லை, யோனி பொருத்தம் இல்லை, இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை, வம்ச விருத்தி இல்லை அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். அதனாலேயே தள்ளி போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த வருஷம் கெட்டி மேளம் கொட்டுமா சார்? பானை பிடித்தவள் பாக்கியசாலி,
மனைவி வர்றதுனாலேயே உங்களுக்கு அதிக வருமானமும் மன நிம்மதியும், அதே நேரத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் தீரும். தெளிவான சிந்தனை வரும். கோல்ட் அண்ட் காஃப், இஎன்டி ப்ராப்ளம் போகும். ஊர் விட்டு ஊர் போகலாம். பெங்களூர், மைசூர், ஹைதராபாத்து, பாம்பே, கல்கட்டா அப்படின்னு வடநாடு முழுவதுமே எங்கே வேலை கிடைச்சாலும் உடனே கிளம்பிடுங்க. அதே மாதிரி நான் யூஎஸ் போகிறேன் சார், படிக்கிறதுக்காக போகிறேன், போயிட்டு வாங்க. படிக்கிற பசங்களுக்கு நல்ல யூனிவர்சிட்டியில் எனக்கு இடம் கிடைக்குமா சார்? கண்டிப்பாக கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்கள் நினச்சா ஒரு காரியத்தை முடிக்காமல் தூங்க மாட்டாங்க. அவங்க தூங்க மாட்டாங்க, கரெக்டு. பக்கத்தில் இருக்கிறவங்களையும் தூங்க விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டவர்கள், தீர்க்கமான தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர்கள். இருந்தாலும் அந்த பயம் இவங்களுக்கு. அந்த கடன் தீரும் காலம்னு சொன்னேன். வெளிநாடோ வெளி மாநிலமோ, அந்த வெளிநாட்டுக்கு சார் யூஎஸ் எல்லாரும் போகிறாங்க, ஆனால் இப்போ போர் பதட்டம் இருக்கே, எனக்கு கிடைக்குமானா கிடைக்கும். அதே நேரத்தில் படிக்கிறதுக்கு போயிட்டு நான் அங்கேயே இருக்க முடியுமான்னா சூழ்நிலையை பார்த்து செய்யுங்க. ஏன்னா இப்போ நான் சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை இந்த போர் பதட்டம் நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதுமே இருக்கும். நான் உங்கள் ராசிக்கு மட்டும் சொல்ல, பொதுவாகவே இந்த சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனி செவ்வாய் பார்க்கும் காலம், 4 கிரகங்கள் ஒவ்வொரு வீட்லேயும். நீங்கள் டிசம்பரில் இருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா, தனுசில் இருந்து மகர, கும்ப, மீனம் வரைக்கும் 4 கிரகங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் சேர்க்கை. இந்த மாதிரி தான் நமக்கு 2019 கூட இருந்தது. அதனால்தான் அந்த தொத்து வியாதிகள்லாம் இருந்தது. ஆகவே உங்களுக்கு ரொம்ப அந்த இன்ஃபெக்ஷன்லாம் கொஞ்சம் டக்குன்னு பிடிச்சிடும். நிறைய தண்ணி குடிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராகுகேது பெயர்ச்சிங்கிறது மிகப்பெரிய இடன் ட்ரெஷர். ஒரு எதிர்பாராத வருமானங்கள் உங்களுக்கு சேரும். ஒரு முறை திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, மனசாந்தி கிடைக்கும். குடும்பத்தில் எப்பவும் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. இவங்க அப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, பையன் படிக்க மாட்டேங்கிறான், எனக்கு ஒரு வழி ஏற்பட மாட்டேங்குது, அவங்க எல்லாம் இப்படி சம்பாதிக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது. கம்பேரிசன்லேயே உங்கள் வாழ்க்கை போகிறதுக்கு திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. அங்கே ஆஞ்சநேய சுவாமி இருக்கார். சுவாமிக்கு செந்தூரம் பூசி வழிபட்டு அந்த செந்தூரத்தை டெய்லி எடுத்துகிட்டு வந்து வச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஆரோக்கியம், மனதைரியம், மன நிம்மதி, வருமானம், தரித்திரம் விலகி அருமையாக வாழலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் சார். நீங்கள் ஏற்கனவே இதுக்கெல்லாம் பயப்படாதா நீங்கள்? சார் கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். அர்த்தாஷ்டமி சனி, 4ஆம் இடத்துல சனி இருக்காரே, நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, எப்படி சார் இது? சார் குரு மிதுனத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக அவருடைய வீட்டை அவரே பார்க்குறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். குரு தன்னோட வீட்டை தானே பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய அபூர்வமான பார்வை சார். அது ஒன்றாங்க சார், ஒரு 5 மாதம் இல்லை ஒரு 6 மாதம் பார்க்குறார். அதுக்கப்புறம் உச்சம் பெற்ற குரு சார், 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் பெற்ற குருவாக கடகத்தில் வரப்போகிறார். பார்வை இல்லைங்களே, மகரத்தை பார்ப்பார் இல்லைங்களா? குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போது கேதுவோடு சேர்ந்து ஞானகாரகனும் சேர்ந்து இருக்கார். ராகு அங்கே வந்துடுறார். ராகுவையும் பார்க்குறார், உங்களுடைய குடும்பத்தையும் பார்க்குறார். குடும்பத்தை பார்க்கும்போது முதல்ல வீட்டில் பணம் சேரும், கடன் தீரும், இதுவரைக்கும் இருந்து வந்த தரித்திரங்கள் விலகும். உங்களை பொறுத்த வரைக்கும் தரித்திரங்கிறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்க பணமாவது உங்ககிட்ட இருக்கும். ஆன்மீகத்தில் நீங்கள் மிக சிறந்தவராக இருப்பீங்க. தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும் ரொம்ப அழகாக எடுக்கக்கூடியவர். பஞ்சாயத்தெல்லாம் இனிமேல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணிடுங்க சார், நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். ஏன்னா அந்த சனி செவ்வாய் சேரும் காலத்தில் இதனால் நீங்கள் பயணத்தில் போகும்போது தேவையில்லாத பகை வரும். வேற்று மொழி இனத்தவர்கள் இல்லைனா தீவிரவாதிகளால் ஏதோ ஒரு பிரச்சனைகள் அப்படின்போது நீங்கள் அதில் போய் மாட்டிக்கூடாது. உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். நேரத்துக்கு சாப்பிடணும்.
நீங்கள் வந்து நல்ல சுவையான உணவுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்க. கண்ட இடத்துல சாப்பிடாதீங்க. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துங்க. குரு பார்வை இருக்கார், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும். வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போவீங்க, வெளிநாட்டுக்கு போவீங்க. உங்கள் வீட்டில் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும். இது எல்லாத்தை விட நீங்கள் எதிர்பார்க்காத சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் திருமணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் அப்படின்னு எல்லாம் நடக்கும். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது திருப்பதிக்கு போயிட்டு வந்தாலும் சரி, திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணாலும் சரி, இந்த 3த்தில் எது பண்ணாலும் சரி வருமானம் கூடும். உங்களுடைய பேரும் புகழும் உங்களுக்கு கோலோச்சும். மொத்தத்தில் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மகர ராசிக்காரர்களுக்கு சார் 7.5 முடிஞ்சிருச்சா இல்லையா? இந்த பட்டிமன்ற கேள்வி கேட்கணுன்னு நீங்கள் நிற்கிறீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் பட்ட கஷ்டம். 7.5 வருஷம், உங்களுக்கெல்லாம் 10 வருஷம் ஆகிப்போச்சு. வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம்னு சொல்லி போன மாதம்தான் 6ஆம் தேதி உங்களுக்கு திருநள்ளாறில் சொன்ன பிறகு தான் கொஞ்சம் மூச்சு விட்டீங்க. மார்ச் மாதம் 6ஆம் தேதி, அப்பா சனி பெயர்ச்சி ஆயிடுச்சுப்பா. உண்மைதான். அதனால் என்ன லாபம் அப்படின்னா, உடம்பு ஆரோக்கியம், நல்ல உத்தியோகம், ரெகக்னேஷன் கிடைக்கும், மேலதிகாரிகள் தொல்லை இருக்காது, தேவையில்லாத குழப்பங்கள் இனி இருக்காது. வயிறு, நரம்பு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், தூக்கமின்மை, ஏதேதோ யோசனை. நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா, வாழ்க்கையில் வெற்றி பெறுவேனா வெற்றி பெற மாட்டேனா, இப்படிங்கிற மனோபயம்லாம் உங்களுக்கு போயிடும். கான்ஃபிடென்ஸ் லெவல் கூடும். அதனாலேயே உங்கள் இன்டர்வியூலாம் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணலாம். சனீஸ்வரர் இது வரைக்கும் நீங்கள் விளக்கு போட்டு அந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்தீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு ஜென்மத்துக்கு வந்து ராகு வரப்போகிறார். இந்த ராகு வரும்போது வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம், அவர்களால் உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேரும். ஆகவே வெளிநாட்டில் போகும்போது அதற்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க. படிக்கிற பசங்களுக்கு அற்புதமாக படிக்கலாம். சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுகிறேன் சார், 80 மார்க் எழுதுனா 60 மார்க் கூட எனக்கு வரல சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் தெளிவான முடிவோடு தைரியமாக நீங்கள் எழுதுங்க. அந்த எக்ஸாமில் போய் பேனிக் ஆகாதீங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஏதாவது சொத்து வாங்கணும், சுகம் வாங்கணும், ஷேர் மார்க்கெட் பண்ணணும், கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது சில்வரில் பண்ணணும் அப்படின்னா தைரியமாக பண்ணுங்கள். என்கிட்ட பணமே இல்லை சார் அப்படின்னா கொஞ்சமாக இருக்கிற பணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேஷன் பண்ணிங்க. நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு உடனே பேங்க் லோன் வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஆபத் சகாயேஸ்வரரை போய் வழிபட்டிங்கன்னா குரு சமசப்தமாக பார்வையாக பார்க்கும்போது சொத்து சேரும், பணம் சேரும், ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும். உடல் ஆரோக்கியத்தை தவிர மன ஆரோக்கியம், கான்ஃபிடென்ஸ் வரும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷம் வரும். இப்படி மகர ராசிக்காரர்களுக்கு சுப பலனாக சொல்லிகிட்டே போகலாம். இந்த வருஷம் உங்கள் காட்டில் மழை. தெளிவான சிந்தனையோடு சிறப்பாக வாழுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கும்பராசி நேயர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு பலன்களும் பரிகாரங்களும் எப்படி சார் இருக்கும்? கொஞ்சம் நிதானமாக போங்க. நான் அவனை நம்பினேன், இவனை நம்பினேன், இவனுக்காக நான் வேலையை விட்டேன், நான் அவனுக்காக பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். வேண்டாம். இருக்கிறத தெளிவாகவும் சிறப்பாகவும் செய்யுங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியாகத்தான் போகும். இந்த வருஷம் நிதானமாக இருக்க வேண்டிய காலம். அது பயணமாகட்டும், வேலையாகட்டும், தொழிலாகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், எது பண்ணாலும் நிதானமாக தான் இருக்கணும். ஏன்னா நம்பிக்கை துரோகங்களும் ஏமாற்று வேலையும் இருக்கத்தான் செய்யும். பயணத்தில் வந்து ஜென்மத்திலேயே உங்களுக்கு ராகு இருக்கார் இல்லைங்களா? இரவு பயணத்தை தவிர்த்துடுங்க. குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும். இந்த சனி செவ்வாய் நான் நிறைய சொல்லியிருக்கேன். மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், தீவிரவாதத்தால், வேற்றுமொழி இனத்தவர்களால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நம்ம கவனமாக இருந்தால் என்ன பிரச்சனை வரப்போகுது? ஒன்றும் வராது. ஆனால்
படிக்கிற குழந்தைங்க தயவு செஞ்சு காலங்கத்தால் எழுந்து படிங்க. சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. ஆதித்யம் பாஸ்கரம். சூரியன் வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, புத்தி சாதுரியத்தையும் கொடுத்துருவான். இன்டர்வியூ போகிறவங்க அத்தனை பேரும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. மூல மந்திரம் 12 மூல மந்திரம் சொல்லுங்கள். இதையெல்லாம் தெளிவாக சொன்னீங்கன்னா மழை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போட்டு வாங்க. அடுத்த 2.5 வருஷம் நீங்கள் போட்டு வர்றது நன்மை பயக்கும். ஆரோக்கியத்தை தரும், மனோ தைரியத்தை தரும். திருமண வாழ்க்கையில் சில தடைகள் இருக்கும். ஏற்கனவே நடந்த திருமணத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க. நான் தான் பெரிய ஆளா, நீங்கள் தான் பெரிய ஆளா, எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? அது படிக்கிற இடத்துல ஆகட்டும், வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், ட்ரைனிங் போகிற இடத்துலையே ஆகட்டும். அதே மாதிரி ஒரு லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, லீஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை நல்லா படித்து பாருங்கள். வாங்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் ஏதோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, கடன் வாங்கி பண்ணுறேன் சார், இல்லை எனக்கு வர வேண்டிய கடனுக்கு அவங்க கொடுக்குறாங்க சார் அப்படின்னா கொஞ்சம் அதை தெளிவாக படிங்க. திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கனாலே இந்த சனீஸ்வரருடைய தாக்கம் குறையும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். உங்களை தூங்கவே விட மாட்டான். ஏதேதோ ஒரு உங்கள் அப்படியே அந்த எனர்ஜியை இறக்கிடும். மத்தியானம் 12 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி லெவல் இறங்கிடும். கஷ்டப்படாதீங்க, நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. இது ஒரு ட்ரைனிங் பீரியட். இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களை நிதானமாக நீங்கள் எதிர்கொண்டீங்க அப்படின்னா அடுத்து வரப்போகிற காலத்தில் கோல் வச்சலாம். இப்போ ஒரு ஆஃபீஸர் வந்து ட்ரைனிங் போகிறாரு அப்படின்னா அந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அவருக்கு ஒரு கலெக்டருங்கிற பட்டம் கொடுப்பாங்க. அவருக்கு நல்ல பொசிஷன் வரும். இந்த ட்ரைனிங் பீரியடில் ஏற்பட்ட அனுபவத்தை வச்சு அவருடைய காலத்தில் நல்ல முடிவுகள் எடுப்பார். அந்த மாதிரி காலம் முடிவு பண்ணுங்கள். ஆனால் இந்த சனிக்கிழமையில் தீபம் போடுறத விடவே விடாதீங்க. உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணுங்கள். உடல் உழைப்பு எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வேர்வை சிந்தி உழைக்கணும், இல்லைனா வேர்வை சிந்த ஓடணும், வேர்வை சிந்த நடக்கணும், வேர்வை சிந்த நீங்கள் வேலை செய்யணும். இரவில் வந்து கண்ணு முழித்து வேலை செய்கிற அந்த வேலையை விட்டுடுங்க. பகலில் வேலை செய்கிற வேலைக்கு மாற்றிங்க. எனக்கு கிடைக்குமா சார்? கண்டிப்பாக கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ப்ரமோஷன் தரலன்னு சண்டை போடாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. ஒரு 6 மாதம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அதே அதிகாரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதை விட்டு பகையை வளர்த்துட்டிங்கன்னா வேலையும் செய்ய முடியாது, அந்த அதிகாரியோடும் உறவு இருக்காது. மொத்தத்தில் நிதானமாக இருந்தால் ஜெயம் உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மீன ராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நீங்கள் ஏற்கனவே பாதி ஜோதிடம் உங்களுக்கே தெரியும். குருவோட வீடு இல்லை, அந்த குரு வந்து உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். புதிய முயற்சிகள் நல்லா கை கொடுக்கும். சார் 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கே, அது என்னைக்கு வந்ததோ அன்னையில் இருந்தே நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் கால் வலி, மூட்டு வலி, தூக்கம் இல்லை, நரம்பு பிரச்சனை, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், சாப்பிட முடியல, ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கு, இப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பார்த்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு 11ஆம் இடம் மாறப்போகிறார். அற்புதமாக இருக்கும். குருவும் கேதுவும் சந்திக்க போகிறாங்க. குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் பெற போகிறார் கடகத்தில். 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேது அந்த வீட்டுக்கு வருவார். இவங்க 2 பேரும் சந்திக்கிறதே ஒரு அபூர்வ சந்திப்பு. இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலம். பராபவ வருடம், தமிழ் வருடம். இந்த காலகட்டத்தில் எதிரிகள் வீழ்வார்கள்னு அர்த்தம். பராபவ அப்படின்னா எதிரிகள் வீழ்வார்கள். அப்போ காசி ராமேஸ்வரம் போய் உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். எதிரிகள் தொல்லை போகும், உடல் ஆரோக்கியம் வரும். புதிய முயற்சி இப்போ வேண்டாம். தொழிலாகட்டும், வேலையாகட்டும், இருக்கிறத உருட்டிக்கிட்டு வாங்க.
இந்த குருவும் கேதுவும் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து காசியில் போய் உங்கள் அப்பா அம்மாவுக்கு மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அதை விட மிகப்பெரிய பாக்கியம் வேறு எதுவுமே கிடையாது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ராமேஸ்வரம் போயிட்டு காசிக்கு போகணும். மறுபடியும் ராமேஸ்வரத்தில் வந்து அந்த இதெல்லாம் செய்யணும். அந்த கீழே நம்பர் இருக்குது பாருங்கள், நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதை எப்படி நான் சொல்லணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான காலம் இது. பித்தர்களுக்கு தர்ப்பணம் பண்ண வேண்டிய காலம். அதை போய் செஞ்சுட்டு வாங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகும். கணவன் மனைவி உறவில் நிதானமாக இருங்க. குழந்தை பாக்கியம் கிட்டும், நிச்சயமாக கிட்டும். வீடு வாகனங்கள் புதுப்பிக்கலாம். பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாம். புது ஃப்ளாட்டு வாங்கிக்கலாம். பழைய ஃப்ளாட்டை கொடுத்துடலாம். இல்லை பழைய ஃப்ளாட்டை கொடுத்துட்டு ஒரு வீடு முழுசாக வாங்கலாம். இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாம். இப்படி சுப பலன் நடக்கும். ஆனால் நான் அடுத்தவனை நம்பினேன், அது இதெல்லாம் வேணாம். உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். அடுத்தவனுக்கு நான் புத்தி சொன்னேன், அடுத்தவங்களுடைய பஞ்சாயத்துக்கு நான் போனேங்கிறத விட நான் சொன்ன இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தெளிவான முடிவு எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். பொது பலன் இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும்? பராபவ வருடம். முதல்ல பராபவ வருடம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எதிரிகளை வீழ்த்தும் காலம், எதிரிகள் தொல்லை போகும் காலம். அதனால தான் எங்கே பார்த்தாலும் போர் பதட்டம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு வந்து ராஜாவாக இருக்கார், செவ்வாய் வந்து மந்திரியாக இருக்கார். மொத்தம் தமிழ் பாடல் 60 பாடல் இடைக்காடு சித்தர் அப்படிங்கிறவர் பாடி வச்சுருக்கார். அவர் பாடி அந்த பாடல்களை வச்சு தான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் எப்படி இந்த வருஷம் இருக்கும், மழை பெய்யுமா, வெயில் எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நாங்கள் சொல்லுவோம். இந்த வருஷம் சனியும் செவ்வாயும் சேரும் காலம். இந்த சனி செவ்வாய் சேரும்போது நான் 2019 நான் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பயணத்தில் கவனமாக இருக்கணும். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும். தீவிரவாதத்தால் பிரச்சனைகள் வரும். போர் பதட்டம் இருக்கும். பொதுவாகவே 2031 ரிஷபத்துக்கு சனீஸ்வரர் போகிற வரைக்கும், ரிஷபத்தை தாண்டுற வரைக்கும் இந்த ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் 2019 பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு சாந்தி நிறைந்த வருடமாக இருக்காது. ஒரு வைப்ரண்ட்டாகவே இருக்கும். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் போர் பதட்டம் இருந்தாலும் மழை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். அதே மாதிரி இந்த சனி செவ்வாய் காலத்தில் ஒரு சாதாரண மனிதர்கள் நம்மலாம் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி, ஃபயரு, எலக்ட்ரிசிட்டியில் நான் போய் வேலை செய்கிறேன், ஃபியூஸ் போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் நீங்கள் அதுக்கு உண்டான ஆட்களை கூப்பிட்டு அவங்க தெரிஞ்சவங்களை செய்ய சொன்னால் அவங்க கரெக்டாக பாதுகாப்பாக செய்வாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை வேணும் அப்படின்னும்போது கொஞ்சம் நிதானமாக வெளிநாடோ வெளி மாநிலமோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ போகிறது நல்லது. தங்கம் விலை ஏறி இறங்குது. இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்றமும் இறக்கமுமாக தான் இருக்கும். நிச்சயமாக ரொம்ப கீழே டவுனுக்கும் போகாது, ரொம்ப ஹை பீச்சுக்கும் போகாது. ஆனால் ஏற்ற இறக்கம் நிச்சயமாக இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போங்க. அகலக்கால் வச்சுக்காதீங்க. ரெண்டாவது உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சது லாபம் அப்படின்னா அதோடு விட்டுட்டு வந்துடுங்க. எனக்கு ₹3 வேணும், ₹5 வேணும் அப்படின்னு பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. சின்ன சின்ன லாபத்தை வச்சு முடிவு பண்ணுறீங்க. இது ஒரு வருஷத்துக்கு இந்த ஷேர் மார்க்கெட் ஒரு ஸ்டாண்டர்டு இல்லாமல் தான் இருக்கும். அதை விட்டுட்டு நான் ஒதுங்கிடுறேன்னு சொன்னீங்கன்னா ஒதுங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே நஷ்டம்தான். ஆகவே சின்ன சின்ன வருமானத்தை பார்த்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட் பண்ணுங்கள். நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன்னு சொல்லிட்டு புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கிறதா கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலை என்னவோ அது வண்டி பாருங்கள். சுப விஷயங்கள் நல்லா இருக்கும். பெண்களுக்கு நல்லா இருக்கும். பெண்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் இப்போ எங்கே பார்த்தாலும் போர் பதட்டம் இருக்குது. நல்லா கவனிங்க. இதுக்கு ஜோதிடம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த போர் பதட்டத்தினால போரில் போடக்கூடிய பாம், அந்த குண்டுகள், இதனுடைய ரியாக்ஷன்ஸ்
ஒரு 3 மாதம் 6 மாதம் பொறுத்து ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியங்கள் நிச்சயமாக பாதிக்கத்தான் செய்யும். காற்றில் விஷ புகைகள் வர்றதோ நீரிலேயோ அது சுவாசத்தையோ கெடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இந்த வருஷம் நமக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது. மக்கள் தான் மகேசன். நீங்கள் கொடுக்குற தீர்ப்பு தான் இது எல்லாருக்கும் நல்லபடியாக அமையும். ஆகவே இந்த ஆண்டு குரு ஆட்சி செய்வதும் குரு அரசனாக வருவதும் மக்களெல்லாம் குருவாக இருந்து தீர்ப்பு உங்கள் கையில்தான் அப்படின்னு சொல்லி 23ஆம் தேதி அப்பொழுது குரு சந்திர யோகத்திலையும் புதனுடைய அம்சத்திலையும் ஓட்டுப்பதிவு நடப்பதும், அக்னி நட்சத்திரம் தொடக்கத்தில் இந்த தேர்தல் முடிவு வருவதும், நிறைய விஷயங்கள் இன்னும் வரும் காலங்களில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். எது எப்படி இருந்தாலும் ஓட்டு போடுறது நீங்கள் தானே. நீங்கள் போடுற ஓட்டு தான் மக்கள் தலைவர்கள் வருவார்கள்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சர்வே ஜனா சுகினோ பவந்து.